2026 பேட்சுக்கான 5வது ஸ்பாட் எக்ஸாமுக்கான டிஸ்கஷன். இது ஒரு தொடர்பு கேள்வி சம்பந்தமான டிஸ்கஷனாக இருக்க போகுது. ரைட், ஓகே. ஏ அகலம் கொண்ட சமாந்தர கரைகளை உடைய ஆறு சீர் வேகம் வியுடன் பாய்கிறது. ஒரு வள்ளம் ஒரு கரையின் பி எனும் புள்ளியிலிருந்து 2v எனும் ஆறு சார்பான வேகத்துடன் சீராக இயங்கி மறுகரையை Q எனும் புள்ளியில் அடைந்து. ரைட், அப்போ கவனிங்கோ. இப்போ இதில் என்ன விஷயம் வேண்டாம், மற்றது இந்த பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் அது என்ன சொல்லுங்க, இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்க. ரைட், இப்படி ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆற்றினது அகலம் ஏ ஆக இருக்குது. இந்த ஆறு வி எனும் வேகத்துடன் பாய்கின்றது. ரைட், அப்போ ஆறு ரைட், ஆறு கேபிட்டல் ஆர் ஆக இருக்கட்டும், பூமி ஈ ஆக இருக்கட்டும். அப்ப ஆற்றின் வேகம் ரைட், இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆற்றின் வேகம் பூமி சார்பாக இந்த திசையில v ஆக இருக்கு. ரைட், அடுத்தது ஆற்றின் ஒரு கரையில் இருக்கிற புள்ளி P இருந்து மற்ற கரையில் உள்ள ஒரு புள்ளி Q. Q இப்ப உங்களுக்கு இந்த திசையில் இருக்கா, அல்லது Pக்கு நேர் எதிரே Q இருக்குதா, அல்லது Q இங்க இருக்குதான்னு தெரியாது. ரைட், மேற்கொண்டு வாசிப்போம். சரிதானே, மேற்கொண்டு வாசிப்போம். அப்ப Q என்னும் புள்ளியை அடைந்து மீண்டும் புள்ளி Pயை அடைகின்றது. Pயில் இருந்து Qவிற்கு செல்வதற்கான நேரம் Qவில் இருந்து Pற்கு செல்வதற்கான நேரத்தின் இருமடங்காய். இப்போ Qவில் இருந்து Pற்கு செல்றதுக்கு தான் நேரம் குறைய எடுக்குது. ஏன்னா Pயில இருந்து Qவுக்கு போக எடுக்கிற நேரம் Qவில் இருந்து Pற்கு வர எடுக்கிற நேரத்திட இருமடங்கா. அப்போ Qவில் இருந்து Pக்கு தான் குயிக்கா வரலாம் என்றால் Qவில் இருந்து Pற்கான இயக்கம்தான் ஆற்றின் ஓட்டத்தால இலகுபடுத்தப்படும். Pயிலிருந்து Qவுக்கான இயக்கம் ஆற்றின் ஓட்டத்தை எதிர்த்து நடக்க வேண்டிய ஒரு இயக்கமாக இருக்கு. அப்ப ஆற்றோட்டம் உங்களுக்கு இந்த திசையில இருக்கிறதால ஏன் இப்படி சொல்றோம்னா, Pயிலிருந்து Qக்கு இயங்க தான் நேரம் கூட எடுக்குது, Qல இருந்து Pற்கு இயங்குவதற்கு நேரம் குறைவாக இருக்குது. அப்ப ஆற்றோட்டத்தினால இயக்கம் இலகுபடுத்தப்படணும் என்றால் இப்படி இருக்க வேண்டும். ஏன் ஆறு இப்படி பாயுது, Qவில் இருந்து Pற்கான பாதை இப்படி இருந்தால்தான் இப்ப இதன் வழி அது இயங்கும் போது ஆற்றோட்டமும் சேர்ந்து அதோட இயக்கத்தை இலகுபடுத்தும். அதாவது ஆறு அந்த படகை என்ன சொல்லுங்க இழுத்துட்டு வரும். Pயிலிருந்து Qவுக்கு போகல அந்த இயக்கம் கஷ்டமாக இருக்கும். ஏன் ஆறு இப்படி பாயுது, ஆற்றோட்டத்தை எதிர்த்து தான் அவர் இப்படி இயங்க வேண்டும். சரிதானே, அப்ப இதை வச்சு கொண்டுதான் நம்ம இங்க முடிவெடுக்க போறோம். Qவினது திசை ரைட், Pயிலிருந்து Qவுக்கான திசை Q இங்க இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இந்த கோணம் தீட்டாவாக இருக்கட்டும். ஓகே, இப்ப ஒருவர் Pயிலிருந்து Qக்கு போயிட்டு திரும்ப மீண்டும் Qல இருந்து Pக்கு அந்த படகு என்ன சொல்லுங்க திரும்புது. ஓகே ரைட், அப்ப அந்த வள்ளத்தை V என்று வச்சுக்கொள்வோமா, வள்ளம். சரி, வள்ளத்தை V என்று வைப்போம். அப்ப இந்த வள்ளத்தின் வேகம் ஆறு சார்பாக வள்ளத்தின் வேகம் 2v ஆகும். இந்த வள்ளமானது ரைட் Pயிலிருந்து Qக்கு செல்கின்றது, Qவில் இருந்து Pற்கு வருகின்றது. அப்ப இங்கு சொல்லப்படுறது இந்த வள்ளத்தினது உண்மையான இயக்கம். அப்ப இங்க எது சார்பாக சொல்லப்படலன்னா அது உண்மையான இயக்கத்தை சொல்றோம். துணிக்கு Pயிலிருந்து Qக்கு போயிட்டு மீண்டும் Qவில் இருந்து Pற்கு வருகின்றது என்று சொன்னால் அங்கு கதைக்கிறது இந்த வள்ளத்தினது உண்மை இயக்கம் தான் இங்க கதைக்கப்படுகிறது. ரைட், இதன் வழியே வேகம் v1 திரும்பி வரும்போது இருக்கிற வேகம் v2 ஆக இருக்கட்டும். இது தீட்டா. சரி, அப்ப இங்க தொடர்பு கோட்பாடு எழுதுவோம். சரிதானே, இங்க தொடர்பு கோட்பாடு வேக முக்கோணிக்கிறோம், வேக முக்கோணியை கீறி அதுல இருந்து வேகங்களை வச்சுக்கொண்டா மற்ற விஷயங்களை கதைக்கலாம். அப்ப இங்க தொடர்பு கோட்பாடு எப்படி எழுத போறோம், நம்ம தியரியில படிச்சது போல திசை மாத்திரம் தெரிந்த வேகத்தை விளைவுள் வேகமாக கொண்டு தொடர்பு கோட்பாடு. திசை மாத்திரம் தெரிந்த வேகத்தை விளைவுள் வேகமாக கொண்டு தொடர்பு கோட்பாடு. இங்க BR சக
RE என்று வரும். இப்போ விளைவுல் வேகம் தெரியும். Right? இது தெரியும். இது 2V. என்ன ரைட்? திசை தெரியாதால காவியாக போட்டுக்கொள்றேன். ரைட்? அடுத்தது இங்க வந்து V என்று போடும். இப்போ இங்க வந்து என்ன செய்ய போறோம்னா பட்டம் கீற போறோம். பட்டம் கீறி தான் இதை செய்ய போறோம். பட்டம் கீறத்துல முதலாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருமனும் திசையும் தெரிந்த வேகமான Vயை முதல்ல கீறுறேன். பருமனும் திசையும் தெரிந்த வேகமான Vயை முதல்ல கீறினால் ரைட் இங்க பருமனும் திசையும் தெரிந்த வேகமான Vயை முதல்ல கீறுறேன். தொடக்க புள்ளியை மையமாக கொண்டு திசை தெரியாத வேகமான 2V ஆரையாக கொண்டு இந்த பட்டம் கீறுவோம். ரைட்? தொடக்க புள்ளி இந்த நம்ம கீர்ண கோற்ற தொடக்க புள்ளியை மையமாக கொண்டு திசை தெரியாத 2V என்ற வேகத்தை ஆரையாக கொண்டு இந்த வட்டம் கீறுவோம். ரைட்? வட்டம் கீறப்பட்டது. சரிதானே? இப்ப காவி கூட்டல் விதியையும் தொடர்பு கோட்பாடையும் யோசிச்சு இந்த வேக முக்கோணிகளை பூர்த்தி செய்வோம். அப்ப நம்ம முதலாவது இந்த வீகர்ணம் ரைட்? இந்த வீனது தொடக்க புள்ளியை மையமாக கொண்டு திசை தெரியாத 2V ஆரையாக கொண்டு வட்டம் கீறணும். இதெல்லாம் தியரியில படிச்ச விஷயங்கள் என்ன? ஓகே. இப்ப காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி இந்த வேக முக்கோணியை கம்ப்ளீட் பண்ணுவோம். V1 விளைவுல் வேகம் கிடையுடன் தீட்டா கோணத்துல இங்க வந்து முடிவடையணும். அதே நேரம் இந்த வேகம் தீட்டா கோணத்தோட இங்க வந்து முடிவடையணும். இந்த V2 என்ற வேகம் இங்க வந்து முடிவடையணும். எனவே இப்ப நம்ம ட்ரெண்ட் முக்கோணிக்கிற போறோம். ட்ரெண்டுக்குமே வந்து இது பொதுவான பக்கம். விளைவுல் வந்து உங்களுக்கு ட்ரெண்டுக்குமே வந்து விளைவுல் வந்து உங்களுக்கு எப்படி வரணும்? கிடையுடன் தீட்டா கோணத்துல வரணும். ரைட்? கிடையுடன் தீட்டா கோணத்துல வரணும். ரைட்? இது V ஆக இருக்கு. இங்க முக்கோணிகளை பூர்த்தி செய்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். ஸோ முதலாவது விளைவுல் வேகம் கிடையுடன் தீட்டா கோணத்தில் இப்படி இருக்க வேணும். சரிதானே? அடுத்தது ரைட். அடுத்தது இது கிடையுடன் தீட்டா கோணத்துல பாருங்க. கிடையுடன் தீட்டா கோணத்துல இந்த வேகம் உங்களுக்கு V2 ஆக இருக்கு. ரைட்? அப்ப காவி கூட்டல் விதி சரிவருமாறு இது 2V இந்த திசையிலும் இந்த 2V இந்த முக்கோணிக்குரிய 2V இந்த திசையிலும் இருக்கு. சரி, அப்ப இதான் இதுக்கான வேக முக்கோணி. ரைட்? இப்ப இவங்களோட தரவு என்னென்றால் ரைட் 2 மடங்கு ரைட் Pயிலிருந்து Qவிற்கு இயங்கெடுக்கும் நேரமானது 2 மடங்கு Qவிலிருந்து Pயிற்கான இயக்க நேரம். அப்ப PQ தூரம் இருக்குதானே? PQ தூரம் கீழ் Pயிலிருந்து Qவிற்கு இயங்கும் போது படகினது வேகம் வந்து என்ன சொல்லுங்க? V1. அப்ப இயங்க போற தூரம் PQ அதன் கீழ் வேகம் V1 எடுத்துக்கொண்ட நேரத்தை தரும் 2 மடங்கு அதே PQ தூரம் தான் இப்பவும் இயங்க போகுது. ரைட்? அதே PQ என்ற அந்த தூரம் தான் இயங்க போகுது. ஆனா இப்ப இயங்கும் போது வேகம் வந்து என்ன சொல்லுங்க? V2 ஆக இருக்கு. எனவே V2 சமன் 2 மடங்கு V1 ஆக இருக்கும். இப்ப V2 என்பது இன்னும் இருக்கிற இந்த நீளம். இப்ப இதுக்கு ஒரு வழக்கமான தொடர்பு வேக முக்கோணிகள்ல பயன்படுத்துற ஒரு கேத்திர கணித அமைப்பு. இது V, இது தீட்டான்னு சொன்னால் இந்த நீளம் என்னன்னு வரும்? V cos தீட்டாவாக இருக்கும். தீட்டாவினது அயல் பக்கம் V cos தீட்டா. தீட்டாவினது எதிர்ப்பக்கம் இது வந்து என்ன? V sin தீட்டாவாக இருக்கும். V sin தீட்டா. இப்ப அது இந்த நீளம். இப்ப வந்து பாருங்க. இப்ப V2 என்பது இந்த நீளம் என்ன? V2 என்பது மொத்தமாக இந்த நீளம். இந்த நீளம் எப்படி சொல்லலாம் என்றால் பைத்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இது செங்கோணம் தானே? அப்ப அதே போல இதுவும் வந்து என்ன வரும்? இந்த கோணம் செங்கோணமாக இருக்கும். அப்ப இது 2V, இது V sin தீட்டா. எனவே இந்த நீளம் என்பது ரைட்
B2க்கான இந்த நீளம் என்பது வர்க்கமூலம் 4V வர்க்கம் சய V வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா. ரைட், சய V வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா என்பது இந்த நீளம். அதோட சக V cos தீட்டா இது V2ஆக இருக்கும். இதே V1 எடுத்துக்கொண்டீங்கன்றால் இது 4V, இது V sin தீட்டா. எனவே இந்த நீளத்தை பாருங்க, வர்க்கமூலம் 4V வர்க்கம் சய V வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா தான் இந்த நீளம். அதிலிருந்து இந்த B cos தீட்டாவை கழிக்கும் போது கிடைக்கிறது தான், மைனஸ் B cos தீட்டா போடும்போது கிடைக்கிறது தான் B1 ஆக இருக்கு. எனவே இந்த இடத்துல நம்ம என்ன எழுதி கொள்ளலாம் என்றால், B2க்கு பதிலாக வர்க்கமூலம் 4V வர்க்கம் சய B வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா சக V cos தீட்டா என்பது 2 மடங்கு V1க்கு பதிலாக 4V வர்க்கம் சய B வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் 2V cos தீட்டா. இதை V1 2ஆல பெருக்க வேணும். எனவே மொத்தமாக இங்க என்ன வரும் என்றால் 3V cos தீட்டா. ரைட், இங்க சுருக்கப்பட்டால் வர்க்கமூலம் 4V வர்க்கம் சய B வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா. எனவே இதுல இருக்க B வர்க்கத்தை வர்க்கமூலத்தை விட்டு வெளியில கொண்டு வரும்போது V ஆக இருக்கும். அப்ப அந்த Vயும் இந்த Vயும் சுருக்கப்பட்டு போகும். 2 பக்கம் வர்க்கிச்சு விட்டீங்கன்றால் 9 cos வர்க்கம் தீட்டா 4 சய சைன் வர்க்கம் தீட்டா. ரைட், அப்ப இதுல ஒரு cos வர்க்கம் தீட்டாவும் இங்கிருந்து வர சைன் வர்க்கம் தீட்டாவும் சேர்ந்து கொண்டால் உங்களுக்கு 8 cos வர்க்கம் தீட்டா இருக்கு. இங்க 4 சய 1 பேர். இந்த 1 போட்டது விளங்கிட்டா? இங்கிருந்து வர cos வர்க்கம் தீட்டாவும் சைன் வர்க்கம் தீட்டாவும் மைனஸை பொதுவாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 1 2 வரும். அதான் இந்த -1. ரைட், ஓகே. அப்ப cos வர்க்கம் தீட்டா என்பது 3/8 சைன் வர்க்கம் தீட்டா தேவைப்படும். சைன் வர்க்கம் தீட்டா என்பது 5/8. ஏன் 2 கூட்டினா 1 வரும். அப்ப cos வர்க்கம் தீட்டா 3/8 சைன் வர்க்கம் தீட்டா 5/8. இப்ப கேள்வி என்னென்றால், இப்ப இருமடங்காயின் பயணத்திற்கான மொத்த நேரம் தான் கேள்வி. எனவே இங்க வந்து பாருங்க, மொத்த இயக்க நேரம் இங்க எப்படி வரும்? Pயிலிருந்து Qக்கு செல்லெடுத்த நேரம் சக Qவிலிருந்து Pக்கு செல்லெடுத்த நேரம். இப்ப Pயிலிருந்து Qவிற்கு செல்லெடுத்த நேரம் என்பது Qவிலிருந்து Pற்கு செல்லெடுத்த நேரத்தோட 2 மடங்கு. அப்ப மொத்தமாக இதை நான் எப்படி சொல்லலாம்? 3 மடங்கு Qவிலிருந்து Pற்கு செல்லெடுத்த நேரம். Pயிலிருந்து Qவிற்கு செல்லெடுத்த நேரத்துக்கு பதிலா 2 மடங்கு Qவிலிருந்து Pற்கு செல்லெடுத்த நேரத்தை பிரதியிட்டோம் என்றால், இந்த Qவிலிருந்து Pற்கு செல்லெடுக்கிற நேரத்தையும் அதோட சேர்க்கும் போது 3 மடங்கு Qவிலிருந்து Pற்கு செல்லெடுக்கும் நேரம் என்று வரும். எனவே 3 மடங்கு, ரைட், இந்த PQவின் கீழ் B2. இப்ப இங்க என்ன போடும்? 3 மடங்கு PQவின் கீழ் B2. PQ என்றது என்ன? ஆற்றின் அகலம் A என்று தெரியும். அப்ப இந்த நீளம் வந்து என்னன்னு வரும்? A cosec தீட்டா. என்ன இருக்கிற இந்த நீளம் என்ன? A cosec தீட்டா. தீட்டாவினது எதிர்ப்பக்கம் தெரியும், எனக்கு இந்த செம்பக்கம் வேணும். தீட்டாவினது எதிர்ப்பக்கம் A ஆக இருந்தால் அந்த செம்பக்கம் எப்படி வருவீங்க? ரைட், செம்பக்கம் வந்து A cosec தீட்டாவாக இருக்கு. அதன் கீழ் V2 என்பது என்ன இருக்கு? V தர வர்க்கமூலம் 4 சய சைன் வர்க்கம் தீட்டா சக V cos தீட்டா.
இப்படி வரும். சரிதானே? அப்ப இதுல பி வர்க்கத்தை வெளியில் எடுத்துக்கொண்டா அதான் வர்க்கமூலத்துக்கு வெளியில் எழுதும்போது பி தர 4 சய சைன் வர்க்கம் தீட்டா சக பி கொஸ் தீட்டா. இப்ப இது எப்படி எழுதலாம்? இங்க கொசைக் தீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம் என்றால், இப்ப சைன் வர்க்கம் தீட்டா 5/8. அப்போ கொசைக் வர்க்கம் தீட்டா என்பது 8/5. அப்ப கொசைக் தீட்டா என்றால் 2 வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 5. இதை தலகீழா பிரட்டி வர்க்கமூலம் எடுங்க. அப்ப 3a தர இங்க எப்படி வரும்னா 3a தர ரைட் கொசைக் தீட்டாவுக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 5 அதன் கீழ் v தர இங்க வந்து பாருங்க 4 சய 5/8 27/8 வரும். என்ன 4 சய 5/8? 4 சய சைன் வர்க்கம் தீட்டா. சைன் வர்க்கம் தீட்டாவுக்கு பதிலாக 5/8 போடுவோம். அப்ப சைன் வர்க்கம் தீட்டாக்கு பதில் 5/8 போட்டோம்னா 4 சய 5/8 என்பது 27/8 என்று வரும். 27/8 வர்க்கமூலம் என்பது ரைட் 3 வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 2 சக கொஸ் தீட்டா. பியை பொதுவாக எடுத்துட்டோம் தானே? கொஸ் தீட்டாவுக்கு பதிலாக வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 2 இப்படி வரும். இதை அப்படியே கொண்டு வந்து இங்க காணுவோம். சரிதானே? இங்க என்ன வருமெண்டா 3a இந்த பகுதியில வரப்போற 2 வர்க்கமூலம் 2 இங்க வந்து பெருக்கப்பட்டால் 2 வர்க்கமூலம் 2 2 வர்க்கமூலம் 2 8 வர்க்கமூலம் 5 அதன் கீழ் 3 வர்க்கமூலம் 3 3 வர்க்கமூலம் 3 3 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 சேர்ந்தால் 4 வர்க்கமூலம் 3 வரும். 8 4 சுருக்கப்படும். அப்ப எனவே 6a வர்க்கமூலம் 15 v என்ன வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 5 பெருக்கப்பட்டா வர்க்கமூலம் 15 b. ஆனா காட்ட சொன்ன விடையில தொகுதியில தான் இங்க மேலதான் வர்க்கமூலம் 15 வரணும். எனவே 6 தர வர்க்கமூலம் 15 ரைட் 15a அதன் கீழ் 15v. எனவே சுருக்கி கொண்டால் 3ஆல சுருக்கி கொண்டால் 2 வர்க்கமூலம் 15a கீழ் 5v என்ற காட்ட சொன்ன விடை வரும். ரைட் அப்ப சுருக்கி கொள்ளுங்க.